ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஜோதிடர்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒருத்தருக்கு அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் அவர் ஜோதிடம் பார்க்கலாம். ஜோதிடத்தை கற்றுக்கிறது யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு அவர் ஜோதிடம் அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிகிட்டே வருவோம். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுவார், சந்திக்கும் போது ஒரு கேள்வி கேட்டார். சார், ஜோதிடத்தெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு, ஜோதிடர்கள்லாம் இந்த அமைப்புலாம் இருக்குன்னு சொல்கிறீங்க, வாஸ்து பார்க்குறவர்களுக்கு என்ன மாதிரி ஜோதிட அமைப்பு இருந்தால் அவர்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் தேடி பிடிச்சி நம்ம முன்னோர்கள் சொன்னது, நம்ம குரு சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை நம்ம சொல்ல வரோம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு ஜோதிடம் பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு வாஸ்தும் கிட்டத்தட்ட எல்லாருமே பார்க்க தான் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கான சில நிபுணர்களும் தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க, பேசிகிட்ருக்காங்க இல்லையா. அப்போ ஜோதிடருக்குன்னு நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னோம், வாக்குஸ்தானம் கெட்டு போயிருக்கக்கூடாது, குரு சுக்கிரன் நல்லா இருக்கணும், 2ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தோம் இல்லையா. அப்போ வாஸ்து பார்க்குறவர் அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்துவை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ வாஸ்து பார்க்குறவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கும் இதே அமைப்பு தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தை நமக்கு கொடுப்பாங்களா. நான் ஜாதகத்தெல்லாம் பெருசாக நம்புறது இல்லைம்பாங்க. இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, எல்லா ஆலோசனையும் சொல்லுவாங்க, கடைசியாக அவங்க ஜாதகம் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா எழுதி வைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க சார்னு இப்படி ஒரு தகவலை இடையில போட்டு விட்ருவாங்க. அப்போ வாஸ்து பார்க்க வர்றவர் பார்க்கும்போது அவருடைய அங்க லட்சணத்தை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் போதுமானது. அது என்ன அங்க லட்சணம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம், சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதாவது முகத்தோற்றம், உடல் தோற்றம், ஒரு அமைப்பும் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. இதில் அப்படியே பார்த்திங்கன்னா அங்க லட்சணம்ங்கிறது பார்த்திங்கன்னா 32 விதமான அங்க லட்சணம் சொல்கிறாங்க. இதெல்லாம் மனிதர்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக 32 இருக்க முடியாது. அப்படின்னு தான் மனித அவதாரமாக இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்போ அங்க லட்சணங்களில் 32 அங்க லட்சணமும் யார் நிறைந்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமாயணத்தில் வரக்கூடிய ராமன் தான் 32 அங்க லட்சணமும் உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வாஸ்து பார்க்க வர்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா, பொதுவாகவே இயற்கைக்கு விரோதமான தோற்றத்தில் இருக்கிறவங்களும் நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அங்க லட்சணத்தில் பார்த்திங்கன்னா உடல் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ஸோ லேடிஸோ உயரமாக இருக்கிறவங்க இருப்பாங்க, குள்ளமாக இருக்கிறவங்க இருப்பாங்க, குண்டாக இருக்கிறவங்க இருப்பாங்க, ஸ்லிம்மாக இருக்கிறவங்க இருப்பாங்க, கருப்பாக இருக்கிறவங்க இருப்பாங்க, சிகப்பாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்னென்னா உடலுக்கு ஏற்ற தலை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல. சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பாங்க, தலை மட்டும் பார்த்திங்கன்னா எலி தலை மாதிரி இருக்கும் இல்லையா. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடலில் நார்மலாக இருக்கும், தலை மட்டும் பெருசாக இருக்கும். இதில் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு சம்மந்தம் இல்லாத இருக்கும். உடம்புக்கு ஏற்ற தலை, தலைக்கு ஏற்ற உடம்பு, உடம்புக்கு ஏற்ற கால் கை, இது மட்டும் நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டா போதும். அவங்க உயரமாக இருக்காங்களா, குள்ளமாக இருக்காங்களா, குண்டாக இருக்காங்களா, மெலிசாக இருக்காங்களா, அதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்தந்த உடல் தோற்றத்துக்கும் அந்தந்த உயரத்துக்கும் ஏற்ற மாதிரி காலு கையெல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை உடம்புலாம் சரியாக இருக்கா, தலையெல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டால் மட்டுமே இது முதல் அங்க லட்சணமாக பார்க்குறாங்க. ஸோ இப்போ வாஸ்து பார்க்க வர்றவர்களுக்கு முதல்ல பார்க்க வேண்டியது இந்த உடம்புக்கேற்ற தலை, இந்த உடம்புக்கேற்ற கால் கைகள் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. ஏன்னா வாஸ்து அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் ஷேப் அவ்வளோதான். ஒரு நிலத்தை எந்த எப்படி இருக்கணும், முதல்ல பார்த்திங்கன்னா இந்த கண்ணாப்புனான்னு ஒரு இடத்துல நீண்டு ஒரு இடத்துல வளைஞ்சிருக்கக்கூடிய மனையை நம்ம எடுத்துக்க மாட்டோம் இல்லையா. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவு சதுரமாகவோ செவ்வகமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கலாம், அப்படி தான் நம்ம பார்த்துப்போம். அப்புறம் மேடு பள்ளம் அப்படின்னு பார்க்கும்போது தெற்கும் மேற்கும் உயர்ந்திருக்கலாம், கிழக்கும் வடக்கும் தாழ்ந்திருக்கலாம், இப்படி பார்ப்போம். மனையோட அளவுகளை வச்சுட்டு பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகலமாக இருக்கா, கம்மியாக இருக்கா, இல்லை இந்த இடத்துல அது பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு கட் ஆகுதா, இப்படி பல விஷயங்களை பார்த்துட்டே வருவாங்கள்ல. இதே போல் தான் மனிதர்கள் உடல்லையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம 32 அங்க லட்சணத்தில் பார்த்திங்கன்னா சில அங்க லட்சணம் தான் நமக்கு மேலோட்டமாக பார்க்க முடியும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அங்க லட்சணம்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் பார்க்கும்போது மேஜராக ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும். உடல், அவங்களுடைய தலை, உடலுக்கு ஏற்ற கால் கைகள் மட்டும் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். தொப்பை கொஞ்சம் முன்ன கொண்டு இருந்தால் பரவாயில்ல, நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இது இருந்தால் ஓரளவு அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த வாஸ்து பார்க்குறது யாருக்கெல்லாம் செட் ஆகுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா
ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான் போடும்போதே கரெக்டாக அவங்களே போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு முடிச்சிடுறாங்க. வாஸ்து பார்க்குறதுக்குன்னு சில பேர் இப்போ நிறைய கூப்பிட்றது இல்லை. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை அவங்க படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது எந்த இடம் உயரமாக இருக்கணும், எந்த இடம் வந்து கம்மியாக இருக்கலாம், எந்த இடத்துல வெயிட் ஏற்றலாம், எந்த இடத்துல வெயிட் ஏற்றக்கூடாது, எந்தெந்த இடம்லாம் ஓப்பன் இருக்கலாம், எந்தெந்த இடத்துலாம் அடைப்பு வைக்கலாம், தண்ணி டேங்கை எங்கே வைக்கிறது தான் அந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் தான். கிச்சன் இந்த பக்கம் தான் இருக்கணும், என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கணும், ஒரு ரூமோட நுழைவாயில் இங்கே தான் இருக்கணும், அப்புறம் வந்து தலையை வச்சு எங்கே படுக்கிறது, பெட்ரூம் எந்த இடத்துல இருக்கணும், இதெல்லாம் வந்து அவங்க தெளிவாக முடித்து வச்சுக்கிறாங்க. அப்போ அவர்களே அதுக்கு தயாராகிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தெரிந்தவர்களோட ஒரு கன்சல்ட் பண்ணி பண்ணுறது ஓரளவு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம், 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், அந்த இடத்துல பாவகரங்கள் இருக்கக்கூடாது. அதே போல் வாக்குஸ்தானாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிடக்கூடாது, நீச்சமாகிடக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்களை பார்ப்போம். ஜென்ரலாகவே வந்து ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்க போகிறோன்னா அவர்களுடைய ஜாதகத்தில் வந்து குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும். ஏன்னா குருங்கிறதும் ஒரு குரு தான், சுக்கிரனுங்கிறதும் ஒரு குரு தான். தேவகுரு அசுரகுரு அவ்வளோதானே தவிர 2 பேரும் ஈக்குவல் பவர் உள்ளவங்க. ஒருத்தவங்க கெட்டு போனால் கூட பரவாயில்ல, இன்னொருத்தவங்களாவது நல்லா இருக்கணும். அப்போ 2மே கெட்டு போயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை வந்து எந்த வகையிலும் நமக்கு பலனளிக்காது. அவர்கள் பார்க்குற ஜோதிடமும் பலனளிக்காது. ஜோதிடருக்கு சொல்லக்கூடிய அத்தனை தகுதியும் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பார்க்குறவங்களுக்கும் உண்டு. அங்கலட்சணம்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து இயற்கைக்கு விரோதமான தோற்றம் இல்லாமல் இருக்காங்களா, உடம்புக்கு ஏற்ற காலு கை இருக்கா, தலை இருக்கா, தலைக்கும் காலு கைக்கும் ஏற்ற மாதிரி உடம்பு இருக்கா, இந்த 2, 3 விஷயங்களை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அவர்கள்ட்ட நாம் ஒப்படைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வாஸ்து சம்மந்தப்பட்ட அடிப்படை விஷயங்கள் இருக்குது. எந்த இடத்துல எது வைக்கணும், எது இருக்கக்கூடாது. 8 திசைகள் தானே, 4 திசை மேஜர் திசைகள், அப்புறம் இந்த எல்லா திசைகளும் சந்திக்கிற இடம், எந்த இடத்துல பாத்ரூம் இருக்கணும், எந்த இடத்துல கிச்சன் இருக்கணும், எந்த இடத்துல டாய்லெட் இருக்கணும், எந்த இடத்துல பூஜை அறை இருக்கணும், எதை மாற்றி வச்சிடக்கூடாதுங்கிறத மட்டும் அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கேட்டால் நல்லது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எதுதான் என்ன தான் தெரிஞ்சால் கூட யாராவது ஒருத்தவங்க வந்து ஆலோசனை சொல்லியே தீரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, நீங்கள் வந்து வசிக்கிற இடம், வசிக்கிற வீடு, அந்த வீட்டுக்கு எது கிழக்கு, எது மேற்கு, எது தெற்கு, எது வடக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. ஜோதிடத்தை பற்றி நீங்கள் வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய படித்தாகணும், நிறையா ஆய்வு பண்ணி ஆகணும், ஒன்றொன்றையும் ஒப்பிட்டு பார்க்கணும். வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15 பாயிண்ட் சாதாரண மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜோதிட நிபுணர்களை திட்டினீங்க, அப்புறம் வாஸ்து நிபுணர்களை திட்டுறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, வராங்க சார் வீட்டுக்கு இதெல்லாம் பண்ணி தரேங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நானே பண்ணி கொடுத்துட்றேன் குறைந்த பட்ஜெட்லேருந்து மாடிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் பாதியெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க சார், இவ்வளோ லாஸ் வருது, அப்புறம் அதுக்கு இதுக்குன்னு சிக்கலுக்கு போக வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. உங்களுக்கு நேரம் எப்படி இருந்தாலும், உங்களுக்கு எப்படி சிக்கல் வரணும்னு இருந்தாலும் அது வாஸ்து ரூபத்துலேயும் வரலாம், ஜோசியர் ரூபத்துலேயும் வரலாம். ஜென்ரலாகவே எடுத்துங்களேன், நிலம், மனை இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகத்தை என்ன சொல்கிறோம், நம்ம செவ்வாயின்னு மேஜராக எடுக்கிறோம். இந்த செவ்வாய்க்கு ராகு கேதுக்களோட தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாஸ்து குறைபாடு இருக்க தான் செய்யும். அதனால் உங்களுக்கு நேரம் நல்லா வரும்போது அதுவும் நல்லாயிடும். அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையும் தெரிஞ்சுக்கோங்க, வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் அந்த அடிப்படையும் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம தெளிவாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வாஸ்து பார்க்குறவர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் 32 அங்கலட்சணமும் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் இயற்கைக்கு விரோதமான தோற்றம் இல்லாதவராக இருந்தால் போதுமானது. எதையும் கேட்டுக்கிட்டு நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு செய்வது ரொம்ப நல்லதாக இருக்கும். இதுதான் வந்து வாஸ்து பார்க்குறவரோட அங்கலட்சணமாக நான் சொல்ல விரும்புவது. இதுக்கு மேலே ஏதாவது டவுட்னால் நீங்கள் வந்து கேளுங்க, அதுக்குரிய பதில்களை நான் சொல்கிறேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.